எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சின்னு சொல்லி மாறி மாறி விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நடந்தது எப்படி சார் பார்க்குறீங்க? உதயநிதி பேசின பேச்சு நல்லா இருந்தது ஃப்ளோ. அந்த பேச்சுக்கு பதிலடியாக முதலமைச்சர் பெருசாக பேசலை, வீட்டுக்கு போயிட்டு எழுதி கொடுத்த அறிக்கையை வெளியிட்டார்னு சொல்கிறாங்க. இந்த விமர்சனத்தையும் விஜய் காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா ட்விட்டரில் போகிறது சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி விஜய் வீட்டிலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார், அந்த அறிக்கையில் இருப்பதாவது அப்படிலாம் சட்டமன்ற குறிப்புகளில் இருக்காது. தமிழ்நாட்டின் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா நம்ம தமிழ்நாட்டோட ஓடிட போயிடும். எனக்கும் ஜோதிடத்தின் மேலே மிகுந்த நம்பிக்கை, விஜய்க்கு இருக்கிற நம்பிக்கையோட எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவர் நியமிச்ச அந்த நியமனத்தை என்னாலே ரசிக்க முடியல. நீங்கள் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு ஒரு அஸ்ட்ராலஜரை கொண்டாந்து முதலமைச்சர் அலுவலகத்திலேயே பக்கத்துலேயே உட்கார வச்சிங்கன்னா ஜோதிட நம்பிக்கை உள்ள எனக்கே ஆக்வர்டாக இருக்குது, அருவருப்பாக இருக்கு. விஜய் அவர்கள் வந்து சொன்ன மாதிரி அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த அரசியல் பரபரப்பு அடங்குறதுக்குள்ளாடியே இன்னொரு கட்சி வந்து இரண்டாக பிளந்து நிற்குது, இரண்டாக உடைஞ்சிருக்கு. அதிமுக சொல்லுங்க, இப்படி ஒரு தோல்வி அடைந்தால் இதுதான் நிலைமைன்னு நான் அதை என்னால் கணிக்க முடிஞ்சது. அதிமுக இந்த தேர்தலில் துடை தெரியப்படலை. இல்லை, எடப்பாடி காட்டின பிடிவாதம் தான் இன்னைக்கு இந்த இயக்கம் ரெண்டா பிரிஞ்சு. தர்மம் இங்கே வா, வாய்களையே பேசுகிறல கட்சியை நடத்திப்பாரு அப்படின்ட்டு ஒதுங்க வேண்டியதானே. இரண்டு திராவிட கட்சிகளும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். திருமாவளவன் ஒன்று தாவிக்கிட்டு போய் என்னை முதலமைச்சராகன்னு கேட்கல. அந்த கோரிக்கையை அந்த பேச்சுவார்த்தை திருமாவளவனுக்கு உடன்பட்டு தான் நடந்துச்சு. திருமாவளவன் என்ன சொல்லலாம், ஒரு தலித் முதல்வராவது கனவாகவா தான் இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லலாம். அதே திருமாவளவன் சிந்தனை செல்வனை முதல்வராகிறேன்னு சொல்லுவாரா? வட இந்திய ஊடகங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சோசியல் மீடியா வச்சு மேனிபுலேட் பண்ணி தான் வந்து இல்லை, அதில் அவங்க சோசியல் மீடியாவை பிரதானமாக பயன்படுத்தினாருங்கிறத யாரும் மறுக்கல. திமுகவை எது தடுத்துச்சு? தடை உத்தரவு போட்டு தரலாம். விஜய் மட்டும்தான் இயங்க முடியும், வேறு யாரும் இயங்க தடை போட்டிருந்தாங்க. நீங்களும் பண்ணிருக்க வேண்டியதானே. இப்போ உட்காந்து வகுத்தில் அடிச்சுக்கிட்டா சொல்லிட்டு ரைமிங்ல பேசுறாங்க. விஜயனுடைய அந்த தூய மாசு மறுவற்ற கொள்கை பிடிச்சுதான் நான் கார்ல இருந்து தப்பி பாண்டிச்சேரில இருந்து தப்பிச்சு விஜய் கிட்ட போனேன்னு காமராஜ் சொன்னாரா? ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல சார். அதாவது விஜயும் ஒன்றும் எல்லாரும் அரசியல் பண்ணுவீங்க, விஜய் மட்டும் காய் வெட்டி கட்டிட்டு தெரியணுமா? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே நலமா இருக்குமே, சட்டமன்றமும் கொஞ்சம் நலமா இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுது. எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சின்னு சொல்லி மாறி மாறி விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நடந்தது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எதிர்கட்சிகள் பேசினதை முழுமையாக ஒளிபரப்புறதை அனுமதிச்சாங்க. ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதை லைவ் ஃபீடு கொடுப்பாங்களான்னு இவ்வளோ நாளாக இருந்தது. முதல் நாளுங்கிறதுனால கொடுத்தோன்னு இல்லாமல் இதில் ஒரு 90% அப்படியே கன்னிவானா கூட அது ஆரோக்கியமான சட்டமன்றமாக தான் இருக்கும். உதயநிதி பேசின பேச்சு நல்லா இருந்தது ஃப்ளோ. அந்த பேச்சுக்கு பதிலடியாக முதலமைச்சர் பெருசாக பேசலை, வீட்டுக்கு போயிட்டு எழுதி கொடுத்த அறிக்கையை வெளியிட்டார்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் சட்டவிரோதம் அல்ல. எடுத்த உடனே கலைஞர் மாதிரி சபையை எதிர்கொள்ள முடியாது, ஜெயலலிதா மாதிரி துணிச்சலோடு எதிர்கொள்கிறதும் விஜய்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. போக போக அவர் கற்றுக்கணும். இந்த விமர்சனத்தையும் விஜய் காது கொடுத்து கேட்கணும். ஓஹோ, நம்ம இதில் ஒரு 10 பேரால் 2 பேராவது அங்கனே சொல்லியிருக்கணுமோ, அப்போதானே சட்டமன்ற அவை குறிப்பில் அது ஏறும். கண்டிப்பாக சார். ஏன்னா ட்விட்டரில் போகிறது சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி விஜய் வீட்டிலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார், அந்த அறிக்கையில் இருப்பதாவது அப்படிலாம் சட்டமன்ற குறிப்புகளில் இருக்காது. கண்டிப்பாக. இது ஒன்று நான் திரும்ப சொல்கிறேன், இது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. போக போக விஜய் கற்றுக்குவார். அதனால் அதை போய் அவரை போட்டு சாத்துறதுல அர்த்தமே இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்களா, துணிச்சல் இல்லையா, வீட்டில் போய் அறிக்கை விடுறீங்க. புதுசாக வந்திருக்கிறார், அந்த இடமே அவருக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும், ஒரு பூரிப்பை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், பிரமிப்பை கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தோன்னா அது பெரிய தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நடைமுறை என்னன்னு அவரும் போக போக கற்றுக்கிடுவார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தால் நமக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. சட்டமன்றத்தில் நிறைய பேர் இந்த முறை வந்து புதுமுக எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பிரேமலதா அவர்களாக இருக்கட்டும், இல்லை சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லி நிறைய எம்எல்ஏ புதுமுக எம்எல்ஏகளை பார்க்க முடியுது. நம்ம ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் ரொம்ப நாள் கட்சி இப்போ தான் அவங்களை பார்க்குறேன்னு கேட்க, இந்த ரிசல்ட்டை நீங்கள் கணிச்சிங்களா சார்? ஃபர்ஸ்ட்டு விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு நான் கணிக்கல. 15% தான் நான் யோசித்தேன். நான் சொல்கிறது தான் இதுன்னு நான் சொல்லலை. எனக்கு அவ்வளோ அறிவு இல்லைன்னு நான் வெளிப்படையாக பல பேட்டிகளை சொன்னேன். எத்தனை சீட்டு சார் எனக்கு தெரியாதுன்னு நான். அதுபோல் கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 10 கணிப்புகள் வந்ததுன்னா 9 திமுக ஆட்சி வரும்னு சொன்ன போதும் சரி, ஒரே ஒரு கருத்து கணிப்பு விஜய் தான் ஆட்சியை பிடிப்பார்னு சொன்ன போதும் சரி, எனக்கு பொதுவாக கருத்து கணிப்புகளில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன் நான். பொதுமக்கள் யாரும் உண்மையை சொல்கிறதில்ல, கருத்து கணிப்பு கேட்டு போகிறவங்ககிட்டே நேர்மை இல்லைன்னு சொல்லி தான் நான் அதை மதிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லி புறந்தலனே தவிர, இவ்வளோ பெரிய இது வந்து 2 திராவிட இயக்கங்களையும் வீழ்த்திட்டு வருவார் நான் நினைக்கல. ஆனால் ஆப்ஷனில் ஒன்றா இதை சொன்னேன், திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் கடைசி வரைக்கும் சொன்னேன். எப்படியாவது ஒரு கூட்டணி ஆட்சியாவது வந்துடும், கூட்டணி பலம் பணபலம் அப்படின்னு. அல்லது விஜய்க்கு இவ்வளோ அலை இருக்கிறத கணிக்க தெரியல எனக்கு.
ஒருவேளை இந்த 2 பேருக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டு இவரே மேலே வந்துட்டா அப்படின்னா அந்த விஜய் முதலமைச்சர் ஆவார், அந்த நமக்கும் முதலமைச்சர், அவர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற உரிமை நமக்கு இருக்குன்னு அப்பயே நான் விஜய் மேல விமர்சனங்களே வச்சேன். இந்த கருத்துக்களை சொல்லி தமிழ்நாட்டின் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா நம்ம தமிழ்நாட்டோட ஓடிட போயிடும், இங்கே தான் இருப்போம், நம்ம முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு அப்பயும் நான் விமர்சனங்களை வச்சேன், இப்பயும் வைக்கிறேன், இனிமேலும் வைப்பேன். நல்லது செஞ்சா பாராட்டலாம், தவறு செஞ்சா சுட்டி காட்டலாம். நம்மளுடைய முதலமைச்சர் அவரு, நமக்கு பிடிக்குதா பிடிக்கலாம் இனிமேல் கேள்வியே கிடையாது. ஸ்டாலின் இருக்கிற போது என்னுடைய பார்வை எப்படிதான் இருந்துச்சு, எடப்பாடியை கடுமையாக விமர்சித்தது போதும் எடப்பாடி தான் நமக்கு முதலமைச்சருங்கிறதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அவருக்கு அந்த ஒரு மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். தமிழ்நாட்டினுடைய முகம்னா அன்னைக்கு எடப்பாடி இருந்தார், அடுத்து ஸ்டாலின் இருந்தார், இன்னைக்கு விஜய் தான் தமிழ்நாட்டினுடைய முகம். நம்ம மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற முகம்னா அது அவர் தான். அதை ஏத்துக்கிறதுல எந்த தயக்கமோ வெட்கமோ இல்லை, இருக்கவும் கூடாது. இல்ல அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? இல்ல எது சார் இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு முதல் வாரத்திலேயே பூர்த்தி ஆகாமலாம் கேட்க வேண்டாம், பூர்த்தி செய்யணும்னு ஆசைப்படுறோம். நேற்று ஒரு ஜோதிடரை, எனக்கும் ஜோதிடத்தின் மேல மிகுந்த நம்பிக்கை, விஜய்க்கு இருக்கிற நம்பிக்கையோட எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் நியமிச்ச அந்த நியமனத்தை என்னாலே ரசிக்க முடியல. ஏன்னா அரசவை கவிஞர்லாம் இருந்தாங்க, அவை கூடணுன்னு 2 கவிதை பாடுறதா அவங்க பொறுப்பு இல்லை, ஒரு மரியாதைக்குரிய ஒரு பதவியை கொடுத்துருந்தாங்க. சென்னை மாநகர ஷெரீஃப்னு ஒரு பதவி இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு கௌரவ பதவி, அலங்கார பதவி, சத்தம்லாம் போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு ஒரு அஸ்ட்ராலஜரை கொண்டாந்து முதலமைச்சர் அலுவலகத்திலேயே பக்கத்துலேயே உட்கார வச்சிங்கன்னா ஜோதிட நம்பிக்கை உள்ள எனக்கே ஆக்வேர்டாக இருக்கே, அருவருப்பாக இருக்கே, அதில் நம்பிக்கை இல்லாத எவ்வளோ கோவப்படுவாங்க, இல்லை எதையுமே நடுநிலை வகிக்கிற அல்லது அதை பற்றின ஒரு பார்வையே இல்லாத பொது ஜனங்கள் எப்படி முகம் சொல்லிப்பாங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் சுட்டி காட்டினாங்க. பிரேமலதா அதை சட்டமன்றத்திலேயே சுட்டி காட்டினார். தமிழ்மன் அன்சாரியும் அவர் போன்ற இன்னும் மேலும் பலரை சுட்டி காட்டினாங்க. இடதுசாரிகள் வெளிப்படை அறிக்கை விட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும். அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளித்து தான் இந்த இடத்தில் அமர்வதற்கு ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அதே அளவுக்கு ஜோதிடமும் அவருடைய கணிப்புகளும் முக்கியமாக இருந்ததுன்னு விஜய் நம்பின ஒருத்தரை நியமிச்சதை வாபஸ் வாங்குறாமேன்னு கொஞ்சம் கூட வெக்கமே படாமல் இதில் வெக்கப்படுறதுக்கு அவசியமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் முதிர்ச்சியை காட்டி அந்த உத்தரவை திரும்ப பெற்ற விஜயை நம்ம பாராட்டி தான் ஆகணும். சார், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்க்கட்சிகளோட அழுத்தம் இல்லை, விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த அரசியல் பரபரப்பு அடங்குறதுக்குள்ளாடியே இன்னொரு கட்சி இரண்டாக பிளந்து நிற்குது, இரண்டாக உடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாடியும் இந்த கட்சி உடைந்து கொண்டே போகுது அப்படிங்கிற விமர்சனம்லாம் தொடர்ந்து எழுது சமூக வலைதளங்கள். அதிமுக சொல்லுங்க, ஏதோ விஜய் மாதிரி மற்றும் சிலர்ல சேர்த்து விட்டீங்க, கேலி கிண்டல் பேச்சுக்கெல்லாம் மாறாங்க. அந்த கட்சியோட இது அதிமுக இப்படி ஒரு தோல்வி அடைந்தால் இதுதான் நிலைமைன்னு நான் அதை என்னால் கணிக்க முடிஞ்சது. அது பெரிய ராஜதந்திரம் சூத்திரமெல்லாம் இல்லை, யதார்த்த அரசியல். தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு இயக்கம் வாழ்வா சாவா என்கிற ஒரு தேர்தலில் மீண்டும் தோல்வியை தழுவினால் அது வீழ்ந்து போகும், மீள்வது அவ்வளவு சுலபம் அல்லன்னு சொன்னேன் நான். எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் ஒரு சிக்கல் வரும், முடிவுக்கு வரும்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட அதை நோக்கி இது நகருது. துரதிருஷ்டவசமானது. அதாவது அதிமுக இந்த தேர்தலில் துடை தெரியப்படலை, ஓரளவு கௌரவமான தோல்வி. படுதோல்விங்கிறது இருக்கட்டும், 100 தொகுதிகளில் 3ஆம் இடம் போயிட்டாங்க, 20 தொகுதிகள் கிட்ட டெபாசிட் போச்சு, படுதோல்வி தான், துடை தெரியப்படவில்லை. இன்னைக்கும் செல்வாக்கு மிக்க நபர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க, இரட்டைலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்கிறதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கட்சி இனிமேலாவது எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறதுல எடப்பாடி காட்டின பிடிவாதம் தான் இன்னைக்கு இந்த இயக்கம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. இல்லை, அவரும் உழைப்பை போட்டிருக்காரு, எல்லா கட்சியினருமே. சரி, அதுக்காக உழைப்பை போட்டீங்க. இதுனா நீங்கள் துவங்கிய காலத்திலேருந்தே தண்ணி ஊற்றி வளர்த்த இயக்கமா? அந்தந்த நேரத்தில் அவங்கவுங்க வந்தாங்க, உழைச்சாங்க, காப்பாற்றினாங்க. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்தீங்க, பதவிகளை அனுபவிச்சிங்க, ஆட்சி இழந்த பிறகும் 5 ஆண்டுகள் அமைச்சர் பதவிக்கு இணையான அந்தஸ்தோட எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க, 10 வருஷம் அனுபவிச்சிட்டீங்க. சரி, அடுத்து வாங்கப்பா, சண்முகம் இங்கே வா, வாய்கிலேயே பேசுகிறல, கட்சியை நடத்திப்பாரு அப்படின்ட்டு ஒதுங்க வேண்டியதானே. நான் பணத்தை கொட்டினேன்னா என்ன, சொத்தை பூரா வித்தா? பச்சையாக சொன்னால் கட்சி நிதினு வசூலிச்சிங்க. அந்த காசை வச்சு அவர் ஓரளவு உதவி பண்ணார். பல பேர்கிட்ட நீங்கள் முழுசாக உதவி பண்ணலைன்னு கோபத்தை காட்டுறாங்க. எங்ககிட்ட வாங்கி தானே நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் பார்த்துக்க சொன்னீங்க, நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை கொடுக்கல இல்லைன்னு சண்டை வந்துச்சு. இதெல்லாம் நடக்கட்டும். இத்தனை தோல்விகளுக்கு பிறகு ஒரு தார்மீக பொறுப்பேற்றாவது எடப்பாடி கொஞ்சம் தள்ளி நிற்கணும்னு தான் அது நியாயமான பார்வையாக இருக்குன்றது என்னுடைய பார்வை. அது எடப்பாடி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணுங்கிறது ஏன் நோக்கம் இல்லை, அதுக்கு எனக்கு அதிகாரமும் கிடையாது. அவருக்கு மேலும் மேலும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஏப்பா எனக்கு தெரியும்பா, 150 தொகுதி நம்ம ஜெயிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொன்னபோது இன்னைக்கு போர்க்குரல் எழுப்புற அத்தனை முன்னாள் அமைச்சரும் அமைதியை கேட்டு சரி அண்ணன் சொல்கிறான்ட்டு வந்தாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் 15% கணிச்சேன்னு சொன்னேன்ல விஜய்க்கு, போலிங்கை முடிச்சுட்டு நமக்கும் சில தகவல் வரும், நானே பல பூத்துகளுக்கு போன போதை வச்சு பார்த்தா 15 தாண்டிடுவாருன்னு நம்மளே நினச்சோம்.
அது மாதிரி எடப்பாடின்னு நினைச்சதுனால 150 இடம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் தேர்தல் முடிஞ்ச பிறகு 135 ஜெயிச்சிரும்ப்பா அப்படின்னு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கும் தெரியுது விஜய்க்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்குன்ற. 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டான்னு சொன்னார்னு சொல்லி சிவி சண்முகம் அவர்கள் வந்து பிரஸ் மீட்டில் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி என்ன ஆதரவு என்ன சொல்கிறாங்கன்னா சண்முகம் அவர் தான் வேண்டான்னு சரி ரைட்டு. அது என்ன விஜயை ஆட்சிக்கு வரவிட்டால் அவர் அப்படியே நீடிச்சிருவார், அப்புறம் திராவிட இயக்கங்கள் காணாமல் போயிடுங்கிற ஒரு சுயநலம் கலந்த பார்வை, ஒரு முன்னெச்சரிக்கை கலந்த பார்வைன்னு வச்சுக்கலாம். தப்பே கிடையாது. கட்சியை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க ஒரு அரசியல் கட்சி. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறது நோக்கம் கிடையாது. விஜய் வர்றதை தவிர்க்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆப்ஷன் ஏ அதுவும் பரிசீலிக்கப்பட்டுச்சு. எடப்பாடி முதலமைச்சர், திமுக வெளியிலேருந்து ஆதரிப்பது ஒரு முயற்சி நடந்துச்சு. அதில் சில விஷயங்கள் அப்படி இப்படி தள்ளி போனோன்னே இல்லை இதை எப்படி எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா வெறும் அதிமுக திமுக மட்டும் சேர்ந்தால் நடக்காது, நம்பர் இல்லை. இடதுசாரியில் ஏற்றுக்குவாங்களா எடப்பாடியை முதலமைச்சரா? திருமாவளவன் ஏற்றுக்குவாரன்னு வந்தபோது அப்போ அது அப்படியே சொன்னங்கச்சு ஒரு நாள். அடுத்த நாள் சரி இப்படி ஒரு யோசனை இருக்குன்ட்டு திருமாவளவன் ஆக்குவோம், 2 கட்சியும் ஆதரிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற போது அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. திருமாவளவன் வேணா சொல்லலாம் ஒரு தலித் முதல்வராவது கனவாகவா தான் இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லலாம். ஏன் அதே திருமாவளவன் சிந்தனை செல்வனை முதல்வராக்குறேன்னு சொல்லுவாரா? சிந்தனை செல்வன் தலித் தானே, சொல்லுவாரா? ஒரு தலித்தான தலைவர் ஆகணும். இருங்க சார், உங்களுக்கு ஒரு தலித்தான தலைவர் ஆகணும். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க பார்வைப்படி தான் பார்ப்பாங்க. இவ்வளோ நாளாக உழைச்சிப்பட்டு திருமாவளவன் சிந்தனை செல்வனை உட்காரப்பாரா? நானே கேட்குறேன் அந்த கேள்வி. எல்லா பார்வையும் பார்க்கணும்ல நம்ம. சரி உங்களை முதலமைச்சர் ஆக்கிறக்கா 2 திராவிட இயக்கங்களை உழைச்சாங்கன்னு ஒரு கேள்வி தொண்டன் கேட்டானா திருமாவளவன்ட்ட போய் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேசுவாங்க? எந்த முகத்தை வச்சுட்டு ஸ்டாலினோ எடப்பாடி அந்த கட்சி தொண்டர்கள் அணுகுவாங்க? திருமாவளவனுடைய ஆதங்கத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை. முதலமைச்சர் ஆகிற அத்தனை தேதி திருமாவளவனுக்கு இருக்கு. நீங்கள் தனித்து ஆக முடியலைங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு விரக்தி கலந்த உண்மைதான். இப்போ அதே தான் ஸ்டாலின் குளத்தூர்லேயே தோத்துட்டார் ஸ்டாலின். அவருக்கு விரக்தியான உண்மை அதுதானே, ஏற்றுக்கிட்டு தான் பேசாமல் இருக்கிறார். ஏதோ 100 எம்எல்ஏக்களை வச்சிருந்து ஒரு 18 பேர் கையில் கொடுத்துருந்தா நான் முதலமைச்சர் ஆயிருப்பேன்னு சொன்னால் திருமாவளவனுடைய அந்த இது 100% நியாயம்னு சொல்லலாம். அவருடைய கோரிக்கை உணர்வும் நியாயமானதை தவிர யதார்த்தத்தில் அது நியாயம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஜெயிச்சு வச்சிருப்பாங்க, நீங்கள் 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற எம்எல்ஏவாக இல்லாதவங்களை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னா அது வேறு சில காரணம், சுயநலம் கலந்த காரணத்தினால உங்களை முதலமைச்சர் ஆக்கிறதா ஒரு பேச்சு நடந்தது. திருமாவளவன் ஒன்று தாவிக்கிட்டு போய் என்னை முதலமைச்சர் ஆக்குன்னு கேட்கல. அந்த கோரிக்கையை அந்த அந்த பேச்சுவார்த்தை திருமாவளவனுக்கு உடன்பட்டு தான் நடந்துச்சு. என்னை எப்படியாவது ஆக்கணும் போய் திருமாவளவன் ஒத்த காலில் போய் நிற்கல. ஆக்குனா ஓகே அப்படிங்கிற நிலைமை. திமுகவுக்கு ஒரு சுயநலம் இருந்தது, அண்ணா திமுகவுக்கு ஒரு சுயநலம் இருந்தது. விஜய் என்கிற ஒரு புதிய சக்தியை, மக்களால் எழுச்சியோடு பார்க்கப்படுகிற ஒரு சக்தியை ஆட்சி அதிகாரத்தில் அமர விடக்கூடாது அப்படிங்கிற பார்வை 2 திராவிட இயக்கத்துக்கு இருந்துச்சு. அதனால திருமாவளவன் ஒரு 1.5 நாள் மேலே இருந்தார். அதில் சில சிக்கல்கள் இருந்தது, அப்பயும் நம்பர் கேம் இருந்தது. அப்போ எடப்பாடி வேறு சில பார்வைகள் பார்த்து ஏற்க மறுத்தார். அதுதான் சிவி சண்முகானினருக்கு கோபத்தைப்படுது. அப்போ நீங்கள் முதலமைச்சர்னா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்க, இன்னொரு ஆள் முதலமைச்சர்னா நீங்கள் கட்ட போடுறீங்களே, தடுக்கிறீங்களே அப்படிங்கிற அந்த கோபம் தான் இன்னைக்கு பொதுவெளியில் வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் சொன்ன 3 ஆப்ஷன் ஒரு பத்திரிகையாளராக தமிழ்நாட்டு நலனை மனசில் வச்சு யதார்த்த அரசியலை வச்சு பார்த்தா, 1 விஜய் வெக்கத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு திமுக அணியில் இடம்பெற்று வெற்றி பெற்றவங்களை நோக்கி போய் ஆதரவை கேட்கணும். ஸோ தன் வெக்கத்தை தள்ளி வச்சுட்டு இந்த 2 அணிலையும் ஆட்களை தேடணும். அது சமரச அரசியல் தான். விஜய் பேசின தூய சக்தி அல்லது தூய அரசியலுக்கு நேர் மாறானது அல்லது கொஞ்சம் கலங்கத்தை ஏற்படுத்துவது. 2வது ஆப்ஷன் நான் திருப்பி மக்கள்கிட்டே போகிறேன்றது, எனக்கு முழுமையான மெஜாரிட்டி கொடுக்கட்டும், இப்படி யாருக்கிட்டே போய் நிற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறது. இல்லை அப்படி ஒரு தேர்தலை மக்கள்கிட்ட போய் திணிக்க வேண்டாம், அப்புறம் திரும்பி ஒரு அரசு இயந்திரம் 3 மாதம் முடங்கி கிடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே பிஜேபி தேர்தல் நடத்தாது, திருப்பி அது ஒரு கவர்னர் ஆட்சிக்கு தான் வழிவகுக்கும், குறைஞ்சது 6 மாதத்துக்கு. அப்போது நிலையான ஆட்சி அமைக்கணும். நம்ம ஏற்கனவே பேசி பழக்கப்பட்ட, பேச்சுவார்த்தை நடத்தி பழக்கப்பட்ட அதிமுகவோட ஒரு இணைந்தாருன்னா போஸ்ட் போல் அலையன்ஸில் நிலையான ஆட்சி அது இருக்கும், ப்ரொவைடட் பிஜேபி அதை அனுமதிக்கணும் அல்லது சில்மிஷம் பண்ணாமல் இருக்கணும். பிஜேபி விட்டு விலகி வந்துட்டோன்னு சொன்ன அதிமுகவோடு விஜய் சேர்வது தவறில்லைன்னு நான் சொன்னேன். தமிழ்நாட்டு நலனுக்கு அது நல்லதுன்னு. அதில் பாதி நடந்திருக்கு இப்போது. ஏன்னா 25ங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் நம்பர். கிட்டத்தட்ட 144 வச்சிருக்கிறார். நாங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்கிறோன்னு இடதுசாரிகளோ திருமாவளவனோ ஐயுஎம்எல்ஓ சொல்லிட்டா கூட இன்னும் 134 பேர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஒரு நிலையான அரசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நடந்தது தவறல்ல. விஜய் பேசின அரசியலுக்கு வேணால் அது தவறாக இருந்திருக்கலாம், நேர்மாறாக இருந்திருக்கலாம். யதார்த்த அரசியலுக்கு இது புதிதல்ல, சட்டத்துக்கு விரோதமானதும் அல்ல, என்னை பொறுத்தவரை தவறும் அல்ல. இப்போ தாவேகாவிற்கு வந்து பெரும்பான்மை கிடையாது சார். ஆனால் அதிமுக 25 எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் ஒரு இடைத்தேர்தலுக்கு வந்து தமிழ்நாடு தயார். அவ்வளவு சுலபத்தில் தகுதி நீக்கம் நடக்காது.
ஏன்னா இதில் அதிகாரம் முதல்ல சபாநாயகருக்கு. அவர் எடுக்கிற முடிவு, அவருக்கு ஒரு கால இடைவெளி கொடுத்து அப்புறம் தான் நீதிமன்றங்கள் தலையிடுமே தவிர, எடுத்தோடனே நாங்கள் தகுதி நீக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது சபாநாயகர் தனபாலை வைத்து அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு எவ்வளோ நியாயமாக தனபால் செயல்பட்டாரோ, தனபால் செயல்பட எடப்பாடி அனுமதித்தாரோ, அதே நடுநிலையோடு அதே சட்டத்துக்கு உட்பட்டு ஜேசிடி பிரபாகரன் நடக்க தான் போகிறார். அந்த வழிகளை எடப்பாடியும் இப்போ அனுபவிக்க தான் போகிறார். அவர் எதையெல்லாம் செஞ்சு ரசித்தாரோ அதையெல்லாம் பார்த்து இன்னைக்கு வேதனைப்படுற அளவுக்கு அதே அனுபவத்தை காலமும் கடவுளும் இன்னைக்கு எடப்பாடிக்கு கொடுத்துருக்காங்க. சார், ஆனால் அதிமுகவில் பொதுச் செயலாளர் தான் உச்சபட்ச அதிகாரம் வந்து வச்சிருக்காரு. அப்போ கட்சியோட தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக இருக்கிறாங்க. இந்த 25 எம்எல்ஏக்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. கட்சி அப்படி இல்லை. இந்த 25 பேரும் சேர்ந்தானே அவரை பொதுச் செயலராகவே தேர்ந்தெடுத்தாங்க. பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்ததில் மிக முக்கியமான ஆட்கள் 25 பேர் இருக்கிறாங்கல்ல. நான் நியாயப்படுத்தலை. இதான் சார் அரசியல். இப்போ அவங்க எல்லாமே இவர் வந்துட்டாரன்னு கேட்குற கேள்விக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்லுவார்? சரி, நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் சட்டமன்ற கட்சி தலைவர் யார், கொரோனா யாருன்னு போய் ஸ்பீக்கர்கிட்ட லெட்டர் கொடுக்கணும். அந்த கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறாரு சண்முகம். சட்டமன்ற கட்சி கூட்டம், எம்எல்ஏக்கள் கூட்டம், அதிமுகவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் கூட்டம் எங்கே நடந்துச்சு? ஒன்று. அதில் எழுதின தீர்மான நோட்டு புக் எங்கே? அந்த தீர்மான நோட்டில் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோமா? சரி, நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா ஒரு கடிதத்தை காட்டுறீங்களா? அந்த கடிதத்தை வெளியிடும். கடிதத்தில் என்ன இருக்குது? இது எதையுமே எடப்பாடியால் இப்போ முழுசாக வெளியிட முடியாது. ஏதோ ஆதாரம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, அவங்களும் ஸ்பீக்கர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. இவங்களும் இவ்வளோ உறுதியாக கேட்குறாங்கன்னா அதில் இருக்கிற கண்டென்ட்டை சொல்லுங்கள். எடப்பாடி முதலமைச்சராக நாங்கள் ஆதரிக்கிறோன்னு வேணால் இருந்திருக்கலாம், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு முயற்சி நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? முதல் முயற்சி திமுக வெளியிலிருந்து ஆதரிக்க எடப்பாடி முதலமைச்சர், ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அதிமுக அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு ஏற்பாடு நடந்துச்சு. அதைத்தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஸோ இது ஒரு சட்ட சிக்கலுக்கு தான் வழிவகுக்கும். இப்படியே இழுத்துக்கிட்டே போகும். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கூட ஆகலாம். இதுலேருந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம், ஏன்னா நீங்கள் முன்னாடி சொன்ன 18 எம்எல்ஏ கடந்த காலத்திலையும் அதிமுக வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மீண்டும் ஒரு 25 எம்எல்ஏக்களோ இல்லை 22 எம்எல்ஏ யாரோ தகுதி நீக்கம் செய்யப்பட்டுச்சுன்னா அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு வேதனைப்படுவாங்க சார். அதில் என்ன 2 கருத்துக்கு என்ன வேலை இருக்குது? ஒரே கருத்து தான். தொண்டர்கள் சோர்வடைவாங்க, வேதனை அடைவாங்க. அப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போகிற அளவுக்கு எடப்பாடியும் விடக்கூடாது. ஒரு சமாதான முயற்சி எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அதுக்கு நல்லது. எந்த வேலுமணி அல்லது முனுசாமி போன்றவர்களாம் தினகரனை கட்சியில் சேர்ப்பதற்கே இடமில்லை, அது முடிஞ்சு போன கதை, சசிகலாவுக்கு இடமே இல்லைன்னா சொன்னாங்களோ, அவங்க 2 தரப்புமே இன்னைக்கு சசிகலா தினகரனை சேர்க்கணுங்கிற அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் அது, வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கருத்தும் அது. அப்படிலாம் நடந்தாவது பிரிந்து போனவங்க இன்னும் அஃபிஷியலாக சட்டமன்ற கட்சி பிரிஞ்சிருக்கு. அதிமுக இன்னும் உடையலை. கட்சி ரீதியாக சொல்கிற பொதுக்குழுவை கூட்டி அங்கே ஒரு தகராறோ ஒரு சமாதானமோ ஆகாத வரைக்கும் நான் கட்சி வெளிப்படையாக உடையலை தவிர சட்டமன்ற கட்சி தான் உடைஞ்சிருக்கு. அது ஒரு அறையில் உட்காந்து 1 நாள் 2 நாள் உட்காந்து பேசினா தீர்ற ஒரு விவகாரம் தான். கட்சி ஒற்றுமை அடைஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன். அதுக்கு தானே நான் 7-8 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தேன். எந்த இயக்கம் உடைஞ்சாலும் இது இணைஞ்சாங்கன்னா நான் ஆதரிப்பேன், இணையணும்னு அறிவுரை சொல்லுவேன். இப்போ அதிமுக திமுக தாண்டி தாவேகா வந்து மக்கள் வந்து தேடி இருக்காங்க சார். புதிதாக நிறைய மக்கள் வந்து வாக்கு செலுத்தி வாக்கு சதவீதம் முன்னே விட வந்து அதிகமாக இருக்கு. இப்படி தாவேக்காவை தேடுற அளவுக்கு பிரச்சாரமும் அவங்க அதிகமாக போய் சேரல. எந்த நம்பிக்கை மக்கள் அந்த அளவுக்கு வெறுப்பில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். திமுக ஆட்சியின் மீது அவங்களுக்கு உருவம் இல்லாத, வெளியில் தெரியாத ஒரு வெறுப்பு அலை இருந்திருக்குங்கிறது ஒன்று. சரி, அந்த நம்பிக்கை மாற நேரம் அதிமுக ஆட்ட தான் போயிருந்திருக்கணும். எடப்பாடியினுடைய பிடிவாதத்தின் காரணமாக அந்த நம்பிக்கை, ஏன்னா அவங்களே நம்பிக்கை, தொண்டர்களே நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஓபிஎஸ் எந்த நிபந்தனைக்கும் நான் தயார், எடப்பாடியே முதலமைச்சராக இருக்கட்டும், எடப்பாடியே பொதுச்செயலாளராக இருக்கட்டும், நான் எனக்கு நிபந்தனையே இல்லை, என்னை கட்சியில் சேர்த்துக்கணும்னு சொன்ன போது ஏற்க மறுத்தவர் எடப்பாடி. அந்த பிடிவாதத்தினால தான் இன்னைக்கு முக்குளத்தூர் ஒட்டு மொத்தமாக புறக்கணிச்சாங்க. தென் மாவட்டங்களில் திண்டுக்கல்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 4 தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த தோல்விக்கு யார் காரணம்? எடப்பாடியுடைய பிடிவாதம் தான் பிரதான காரணம். அதுவும் ஒரு காரணம். அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் வேறு சில காரணங்களால் உங்கள் மேலே பிடிப்பில்லை, விஜய் நோக்கி போனாங்க. இப்படி எல்லாமே சேர்ந்து வந்தது. ஒன்று, சினிமா கவர்ச்சி, மிக பிரபலமான ஒரு ஹீரோ அப்படிங்கிற அதுவும் ஒரு கூடுதல் பலமாக விஜய்க்கு அமைஞ்சது. அதுக்கு மேலே அதை போய் இனிமேல் நோண்டிட்டு இருக்கிற என்ன இருக்குது? அந்த விஜயை கூட மக்கள் முழுமையாக குறைஞ்சபட்சம் 50% மக்களாவது ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது பெரிய அலைன்னு நான் சொல்லுவேன். இப்போது உருவமில்லாத அலை பிரிஞ்சு அதிமுக மீதான நம்பிக்கையற்ற ஒரு அலை, திமுக மீதான ஒரு வெறுப்பு அலை, விஜய்க்கு ஆதரவான ஒரு அலைன்னு எல்லாம் கலந்ததுனால அது முழுமையான விஜய் அலையாக வேலை செய்யலை. 108 இடங்களில் ஜெயிச்சார்ல, கிட்டத்தட்ட 80 இடங்கள் குறைஞ்சது எல்லாம் நகர்பகுதி, கிராம பகுதிகளில் பெருசாக பேசி ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. ஜெயிக்கிற அளவுக்கு ஏன் வாங்கலை? ஏன் அந்த ஊர் மக்கள், அந்த கிராமத்து மக்கள், ரூரல் கிராமப்புற பகுதி மக்கள் ஏன் நம்மளை முழுசாக ஏற்றுக்கல அப்படின்னு விஜய் யோசிக்கணும். அப்போ
கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று இருந்திருந்தா எல்லாம் 5000 ஓட்டு 10000 ஓட்டுல தோத்துருக்காங்க. 500 ஓட்டு 2000 ஓட்டு 1000 ஓட்டுன்னு கட்சி கட்டமைப்புன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல. அது 2 வருஷம் முன்னாடி அதில் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா இது இன்னும் வேற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கும். எம்ஜிஆரே பீட் பண்ணிட்டான்னு சொல்ல, அவர் இருந்த காலகட்டம் வேற. இன்னைக்கு இருக்கிற அந்த சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி, தகவல் தொடர்புடைய அதாவது அபரிமிதமான வளர்ச்சி. விஜய் ஒரு விஷயம் சொன்னால் அடுத்த 2 கோடி பேருக்கு குறைஞ்சபட்சம் 40 நிமிஷத்தில் போய் சேருதுன்னா எம்ஜிஆரே விஜய் இந்த காலத்தோடு ஒப்பிடுறது தவறு. அவர் முதல் தேர்தலே ஆட்சியை பிடிச்சார்னு எடுத்துக்கலாம், இவரும் முதல் தேர்தலே ஆட்சியை பிடிச்சார். எந்த வருஷம் எத்தனை அவர் 2 வருஷம் தான் சார், அவர் 5 வருஷம் ஆச்சு சார். இந்த ஒப்பீடெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது சார். வட இந்திய ஊடகங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சோசியல் மீடியா வச்சு மேனிபுலேட் பண்ணி தான் வந்து இல்லை, அதில் அவங்க சோசியல் மீடியாவை பிரதானமாக பயன்படுத்தினாருங்கிறத யாரும் மறுக்கல. திமுகவை எது தடுத்துச்சு? தடை உத்தரவு போட்டு தரலாம். இன்ஸ்டாகிராமிலும் வாட்ஸ்அப்பிலும் யூடியூப்லும் விஜய் மட்டும்தான் இயங்க முடியும், வேறு யாரும் இயங்க தடை போட்டிருந்தாங்களா? நீங்களும் பண்ணிருக்க வேண்டியதானே. இப்போ உட்காந்து வகுத்தில் அடிச்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த பண வசதி இருந்தது, ஆள் பலம் இருந்தது, எல்லா பலமும் இருந்து நீங்களும் செஞ்சுட்டு போக வேண்டியதானே. சரி, இது ஒரு ஆற்றாமையிலும் விலக்தியிலும் வருகிற ஒரு உண்மையை இப்போ கொஞ்சம் அமர உட்காந்து யோசிக்கிறாங்க. இவங்களும் இனிமேல் அந்த அரசியல் பண்ணட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஸ்டாலினும் உதயநிதியும் பேசுகிற பேச்சும், ஸ்டாலின் முன்னாடி சில மேடைகளில் கலோக்கியல் லாங்குவேஜ் வந்து பேச்சு வழக்குக்கு வந்துட்டார். அறிக்கையிலையும் அந்த மாதிரி வார்த்தைகள் வர ஆரம்பிக்குது. மக்களோடு நெருக்கமான பாஷை அது இல்லையா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதும் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. அந்த சொல்லிக்கிட்டே இருக்கேங்கிறது தான் யதார்த்தமான வார்த்தை. இப்போ அந்த மாதிரி உதயநிதியும் அதை மாற்றிக்கிட்டார். இந்த சட்டமன்ற பேச்சாகட்டும், ட்விட்டரில் வர்ற வார்த்தைகள் கூட இப்போ அப்படி தான் வருது. ஏதோ சில மாற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கு. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான். புஷ்பா சோஃபான்னு சொல்லிட்டு ரைமிங்ல பேசுகிறாங்க, சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச். இல்லை, அது தனிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டாம். அது அவங்களுடைய அரசியல் விமர்சனம். நம்ம வைட்டமின் பி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வைட்டமின் அது இல்லாத இடம் எது? விஜயினுடைய அந்த தூய மாசு மறுவற்ற கொள்கை பிடிச்சுதான் நான் கார்ல இருந்து தப்பி பாண்டிச்சேரியிலேருந்து தப்பிச்சு விஜய் கிட்ட போனேன்னு காமராஜ் சொன்னாரா? ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல சார். அதான் விஜயும் ஒன்றும் எல்லாரும் அரசியல் பண்ணுவீங்க, விஜய் மட்டும் காய் வெட்டி கட்டிட்டு தெரியணுமா? விஜயும் அரசியல்வாதியாக மாறிட்டார் சார். இப்போதானே சில முகங்களை பார்க்குறோம், இன்னும் நிறைய முகங்களை பார்க்கலாம். நான் பயமுறுத்தலை. அரசியல்வாதி விஜய்க்கு அந்த முகங்கள் இருந்தால் தான் அரசியலில் சர்வைவ் ஆக முடியும். விஜயினுடைய இயல்பான கேரக்டருக்கு மற்றும் சிலர் வீடுகளுக்கு நீங்கள் போகிறீங்களே, ஏன் போகிறீங்க? விமர்சிக்கணும்னா விமர்சிக்கலாம், அதுதான் எதார்த்தம். அப்போ 108 இடத்த வச்சுட்டு சும்மா வீட்டில் உட்காருப்பாரா? அந்த பார்வை இருக்குல்ல சார். அந்த யதார்த்த அரசியலுக்கு விஜயும் அப்பாற்பட்டவர் அல்லங்கிற உண்மையை சொல்றேன் நான். சார், இறுதியாக இந்த புதிதாக அமைந்திருக்க ஆட்சிக்கு இல்லை அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய சவால்கள் என்ன நினைக்கிறீங்க? நிதி விவகாரம் முதல் சவால். அந்த நிதியை ஓரளவு தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற மத்திய அரசு, எதையும் செய்ய துணிகிற பிஜேபி, அது 2வது சவால். இதை நவுத்திட்டு போறதா அவருக்கு பெரிய சவாலா இருக்கும்னு நான் பாக்குறேன். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதுக்காக 10 லட்சம் கோடி அடைக்கிற பொறுப்பு விஜய்க்கு மட்டும் தான் இருக்குன்னு நான் சொல்லல. அந்த கடன் இருக்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு நாம அறிவிச்ச வாக்குறுதியெல்லாம் எப்படியா நிறைவேற்றலாம் ரொம்ப ஆர்வப்படாம எது சாத்தியமோ அதை மட்டும் அமல்படுத்திட்டு மீதி விஷயங்களுக்கு இப்போது வாய்ப்பில்லை, நான் நிதிநிலையை சரிப்படுத்திட்டு அமல்படுத்துறேன்னு வெள்ளை அறிக்கையில் விஜய் சொன்னாருன்னா மனப்பூர்வமாக நான் விஜயை பாராட்டலாம். அந்த நேர்மையை வெளிப்படைத்தன்மைங்கிறது அதுதான். வெறும் வார்த்தையில் இருந்துக்கிட்டு இல்லை நான் செய்கிறேன் பரிசீலிக்கிறேன், இந்த சால்ஜாப்பு வார்த்தைகளை மற்ற எல்லோரும் சொன்ன மாதிரி இவர் செய்யக்கூடாது. அவருக்கு எதிரான கருத்துக்கள் ஊடகங்கள்லையோ தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் மீடியாக்களில் பிரிண்ட் மீடியாவில் வந்தால் இந்த டிஐபிஆரை வச்சு தடுக்கிற வேலையை கடந்த காலங்களில் எல்லாரும் செஞ்சாங்க. செய்யட்டும், ஓரளவு டேமேஜ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, எதுவுமே வரக்கூடாதுங்கிறது அது தப்பு. அது விஜய் அந்த தப்பை செய்ய மாட்டார்னு நான் நினைக்கிறேன். நேற்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் எனக்கு ஒரு சிறு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அது ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தால் அது ஆரோக்கியமான வழிமுறை. அதுக்காக கண்ணாபின்னான விஜய் திட்டம்லாம் அனுமதிக்கணும் அப்படி நான் சொல்லலை. ஆரோக்கியமான உங்களை விமர்சிப்பவர்களை இந்த ஆட்சியின் மீதான தவறுகளை வெளியில கொண்டு வர்றவங்களுடைய குரல்களும் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். அனுமதிக்கிறங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அது விஜய் காதுகளில் போய் ஒழிக்கணும், அவரும் ஆர்வப்பட்டு கேட்கணும். அப்போதான் அவர் சுயமா முடிவெடுத்து சில இதை செய்ப்போம். அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் தானே ஜோதிடருடைய நியமனத்தை திரும்ப பெற்றுக்கிறார். அது தப்புன்னு தெரியுது இல்லை. இது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை. இது நல்லபடியா தொடர்ந்து நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பல்வேறு தகவல்கள் எங்களோட பயந்துக்கிட்டீங்க சார். மீண்டும் இணையும். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.